ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vlog வித் மஹி ஹோம். இன்றைக்கி கழிஞ்ச வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் காலையில் எடுத்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் 7:30 மணிக்கு மேலே தான் நான் இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பிள்ளைங்களுக்கு லீவ் ஆனதுனால காலையில் 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் காலையில் உள்ள மற்ற வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செடிக்கு கிட்ட வந்தேன். அப்போது செடியெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி பூத்த பூக்கள் எல்லாம் தான் காமிக்கிறேன் நான். இப்போ எனக்கு செடியில் கொஞ்சம் கொஞ்சம் பூக்கள் அதிகமாக கிடைக்கிது, பரவாயில்லை. எல்லாமே நாங்கள் விளக்கேற்றதுக்கு தான் வச்சுக்கிறது. அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணதுக்காக வந்துட்டேன். கேபேஜ் தான் கட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கேபேஜ் மட்டும்தான் இருந்துச்சு. இருக்கிறத வச்சு நான் மோமோஸ் தான் பண்ணிக்கலான்னு காமிக்கிறேன். இது நான் என்னோடய ஸ்டைலில், நான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிறது. நான் பண்ணுற மெத்தடு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் இருந்ததை வச்சு நான் எப்படி பண்ணேன் அப்படின்னுள்ளது தான். இதில் எண்ணெய் விட்டுட்டு கட் பண்ணி வச்ச கேபேஜை வதக்கிக்கிட்டேன். இது நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பாதி அளவுக்கு வேகணும். ஏன்னா திரும்பவும் நம்ம ஆவியில் வச்சு வேக வைக்கத்தானே போகிறோம். அதனால தான் இது பாதி அளவுக்கு வேகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. உப்பு போடும்போது சீக்கிரமாகவே அது வதங்கிடும். என்றைக்கும் காலையில் இட்லி தோசை அதே மாதிரி பண்ணாமல் லீவு நாள் மட்டும் நான் இதே மாதிரி பண்ணிக்கிறது. பிள்ளைங்களும் அம்மா இட்லி தோசை வேண்டாம், வேறு ஏதாவது பண்ணுங்கன்னு எப்போவுமே கேட்பாங்க லீவு நாள். அதனால் நான் இன்றைக்கி மோமோஸ் பண்ணிக்கலான்னு வந்தேன். இந்த கேபேஜ் வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் 2 முட்டை உடச்சி விட்டுக்க போகிறேன். இதில் கேபேஜ் வதக்கிறப்போ பச்சை மிளகா கட் பண்ணி போட்டால் நல்லா தான் இருக்கும். ஆனால் பிள்ளைங்களுக்கு கடிக்கும். அதனால் நான் பச்சை மிளகா கட் பண்ணி போடலாம். ஆனால் இது காரசாரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் காரத்துக்கு கணக்காக நல்ல மிளகுத்தூள் தான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க, வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் அது கணக்கு பண்ணி நல்ல மிளகுத்தூள் போட்டேன். இது நல்ல காரமாகவும் உப்பெல்லாம் கரெக்டாக இருந்தால் இந்த மோமோஸ் சூப்பராகவே இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆல்ரெடி கேபேஜில் போட்டிருக்கோம். இப்போ முட்டைக்கும் தேவையான அளவு போட்டு நல்லாவே நல்லா ட்ரையாக வறுத்தெடுத்துக்கணும். நான் கேபேஜ் மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன். இதில் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மோமோஸுக்கு மாவு மைதா, உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கூட லூஸாக நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நான் பிசைஞ்சு எடுத்துகிட்டு தான் ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ண வந்துட்டேன். அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பில் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். நான் எனக்கு ஈஸியான மெத்தட் எதுவாக இருந்ததோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குட்டி குட்டி பால்ஸாக இருந்து அதை தனித்தனியாக தேய்ச்சி எடுப்பாங்க. எனக்கு அந்த மெத்தட் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா மொத்தமாக அந்த மாவை இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு எவ்வளோ மெல்லிஸாக தேய்க்கும். கவுண்டர் டாப்பில் தான் இது இவ்வளோ பெருசாக நமக்கு தேய்க்க முடியும். எவ்வளோ மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துப்பேன். ஏன்னா இது எவ்வளோ மெல்லிஸாக தேய்க்குமோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட் இருக்கும். இல்லைன்னா இது மைதா இல்லையா, ஹார்டாக இருக்கும். இது அதே மாதிரி சூடோடு சாப்பிட வேண்டியது. அப்போது மெலிசா தேய்க்கும்போது நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை நான் உங்களுக்காக தான் இதே மாதிரி எடுத்து காமிச்சேன். இல்லைன்னா அதிலே வச்சு நான் ஃபில்லிங்ஸை ரெடி பண்ணிக்குவேன். பாருங்கள், இந்த அளவு மெல்லிஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இதே மாதிரி ஒரு மூடி தான் எடுத்துக்கிட்டேன். இப்படி பண்ணும்போது இந்த வேலை நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இது பார்க்கறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், ஆனால் கஷ்டம் கிடையாது. சப்பாத்தி நம்ம ஒவ்வொன்றா தேய்ச்சி எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் கறிகள் வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம இதில் ஃபில்லிங்ஸ் வச்சுக்கிறோம், அவ்வளோதான். அதே மாதிரி நான் இதில் இன்றைக்கி நாங்கள் சட்னி இல்லாமல் சும்மா வெறுமனே தான் சாப்பிட்டோம். இனிமேல் நான் காமிக்கும் போது கண்டிப்பாக சட்னி செய்து காமிக்கிறேன். சட்னி நாம் எப்போ வேணாலும் செய்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வச்சுட்டு தேவையான நேரம் நாம் எடுத்துக்கலாம். பாருங்கள், அதே மாதிரி நான் அந்த ஃபில்லிங்ஸ் வச்சேன். ஃபில்லிங்ஸ் கொஞ்சமாக பார்த்து வைங்க. ஏன்னா நம்ம எடுத்து இப்போ தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவுண்டுக்குள்ளே நம்ம நிற்கணும். அந்த ஃபில்லிங்ஸ் அதுக்கு கணக்காக இதே மாதிரி கொஞ்சமாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக உங்களுக்கு என்ன ஷேப்பில் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எடுத்தாச்சுன்னா மோமோஸ் ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம். மார்னிங் வித்தியாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி செய்யுங்க, ஈஸியாக இருக்கும். அப்படியே எனக்கு திவ்யா ஹெல்ப் பண்ணுங்க. திவ்யா இதே மாதிரி வேலைகள் செய்யறதுக்கு அவளுக்கு பிடிக்கும். உடனே எனக்கு பண்ணி கொடுப்பா. அது எனக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். அவளோட ஸ்டைலில் எப்படி செய்கிறான்னுள்ளதை தான் நான் காமிக்க. பாருங்கள், அவள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நமக்கு இப்படி எல்லாம் தான் வரும். அவளுக்கு சின்ன சின்ன இதே மாதிரி வேலைகள் செய்யறது பிடிக்கும். எப்பவும் கொடுக்க வேலைகள் கொடுக்கக்கூடாது. இதே மாதிரி வித்தியாசமாக வேலைகள் கொடுத்தாச்சுன்னா என்னோட பேசிக்கிட்டே ஜாலியாக செய்வா. எனக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களுக்கும் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும், நமக்கு ஹெல்ப் அவங்க பண்ணது மாதிரி இருக்கும். அப்படியே தண்ணி வச்சாச்சு. தண்ணி வச்சுட்டு
இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும், சுவையான மோமோஸ் ரெடி ஆகிடும். தண்ணி சூடாகிடுச்சு, அப்படியே வச்சுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். இந்த நேரத்தில் நான் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவை கொஞ்சம் ஒதுக்கி எடுத்து இந்த வேலைகள் செய்தேன். உடனே சுட சுட மோமோஸ் சாப்பிட வேண்டியதாக. இது லிக்யூட் ஹேண்ட் வாஷில் மவுத் வாஷ் இருக்கு இல்லையா, கோல்கேட் வாங்கின பல்வலி வந்தப்போ அப்போ அது டேட்டு முடிஞ்சிருச்சு. அப்போ யாருமே யூஸ் பண்ணிக்கலையா, அதை அப்படியே நாங்கள் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்தேன். அதை தூர களைய வேண்டாம், க்ளீனிங் சொல்யூஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை அப்படி எடுத்துக்கிட்டேன். 10 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள், மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இது சூடோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2-3 நாளாக எங்கள் கோவில் திருவிழா இருந்துச்சு. அப்போது பங்குனி உத்திர திருவிழா, அங்கே கோவிலில் சாமிக்கு போட்ட மாலை எங்களுக்கு கொடுத்தாங்களா. அப்போ நான் அதை எடுத்து ஏதாவது பண்ணிக்கிறேன். சும்மா வாடி நம்ம வீட்டில் கொண்டு தூக்கி போட தான் நான் பண்ணுவேன், ஜன்னலில் மாட்டி விடுவேன். அது சும்மா அப்படி பண்ணுறதுக்கு இதே மாதிரி பண்ணிக்கலாமேன்னு ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பண்ணேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டில் அந்த பித்தளை உருளியில் பண்ணிக்கிட்டேன். பிறகு பார்த்தாச்சுன்னா ஒரு சில்வர் பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் இது பண்ணிக்கிட்டேன். இது எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை, சும்மா கோவிலில் கிடைக்க மாலையை சும்மா நம்ம போடாமல் இதே மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டோன்னா மனசுக்கும் சந்தோஷமாக இருக்கும், வீட்லேயும் பார்க்கறது கொஞ்சம் அழகாக இருக்கும் நமக்கு. 2 விதமாக, ஒன்று சில்வர் பாத்திரத்துலேயும் ஒன்று பித்தளை உருளியிலையும் நான் பண்ணிக்கிட்டேன். இந்த நேரம் அத்தை வந்துருந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க, நானும் அத்தையும் பேசிட்டு தான் இதை பண்ணிகிட்டு இருந்தோம். பாக்கி பூவெல்லாம் இதே மாதிரி ஒரு கண்டெய்னரில் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இந்த வாரம் ஃபுல்லாகவே எனக்கு இதே மாதிரி டெக்கரேட் பண்ணதுக்கு இந்த பூக்களாகிட்டு நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லை, கோவிலில் உள்ளது இல்லையா, நமக்கும் சந்தோஷமாக தானே இருக்கும், அது நல்லது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதே மாதிரி ஒரு கண்டெய்னரில் நியூஸ் பேப்பர் போட்டு பூக்களை எடுத்து வச்சேன். இல்லைன்னா அது அழுகி போகும் இல்லையா, அதனால் நியூஸ் பேப்பர் போட்டு இந்த பூக்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த வாரம் ஃபுல்லாகவே எனக்கு இனி இந்த தண்ணியை மட்டும் மாற்றிட்டு பூக்கள் மட்டும் மாற்றி போட்டால் போதும். அதே மாதிரி இந்த பூக்களை சவுட்டு இடத்துல போட மாட்டேன்னா, செடி தொட்டியிலையோ இல்லை சவுட்டாமல் இடத்துலையோ, காலடி படாமல் இடத்துலையும் தான் இந்த பூக்களை போட. ஏன்னா சாமிக்கு போட்ட பூ மாலை இல்லையா, அதனால் நான் இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு நீங்களும் இதே மாதிரி பண்ணுவீங்களா? இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பெல்லுங்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எனக்கு ஒரு வாரத்துக்கு வரும். அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். பாருங்கள், நான் இதே மாதிரி வச்சாச்சு. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரோஸ் எசன்ஸ் இருக்குது இல்லையா, அதையும் தான் விட்டுக்க போகிறேன். அப்போ நல்ல வாசனையாக இருக்கும் இல்லை, அப்படி இதில் கொஞ்சமாக ஜவ்வாது போட்டுக்க போகிறேன். அப்போ இன்னும் வாசனையாக இருக்கும். ரெண்டும் நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம வீடே வாசனையாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது, நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அதுக்காக நான் இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டேன், உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல. நமக்கு இதெல்லாம் தானே சந்தோஷம். வீட்டில் எப்படிடா அழகுபடுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது நம்ம மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்காக நான் விறகு அடுப்பில் சாதத்துக்காக போட்டுட்டு, அதுக்கப்புறம் சக்கை இருந்தது. முந்தின நாள் எங்கள் வீட்டில் தேங்காய் வெட்டியிருந்து, அப்போது சக்கைன்னா பலாக்காய், நாங்கள் எங்கள் ஊரில் சக்கைன்னு சொல்லுவோம், அதை தான் நான் சக்கைன்னு சொல்லிட்டேன். பலாக்காய் இருக்குது, எங்கள் வீட்டிலே பலாமரம் இருக்குது. ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ தேங்காய் வெட்டும்போது அவர் பலாக்காயும் பறித்து போட்டார், நாங்கள் கேட்டதன் பேரில். அப்போ அதை தானே அவியல் வைக்கலான்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னே ஆல்ரெடி என்னோடய விலாகில் கண்டிப்பாக காமிச்சிருப்பேன். இதுதான் எங்கள் வீட்டு பலாமரம். பலாக்காய் கட் பண்ணதுக்காக வந்துட்டேன். அதுவே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. முன்னாடி எல்லாம் எங்கள் அத்தை தான் பண்ணிப்பாங்க, இப்போ நான் தான் பண்ணிக்கிறது. பலாக்காய் மீன் குழம்பும் அவ்வளோதான். அது பண்ணிக்கிற நேரத்தில் பாத்திரங்களும் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக தேவி தான் ரெடி பண்ணிக்கிட்டா, காரப்பொரி ரெடி பண்ணிக்கிட்டா. அதுவும் சாப்பிட்டு டிவி பார்த்துக்கிட்டே எல்லோரும் ஜாலியாக டீ போட்டு குடிச்சிட்டு டிவி பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கப்பெல்லாம் க்ளீன் பண்ணதுக்காக நான் வந்துட்டேன். இங்கே பாருங்கள், டீ கரை அதில் அப்படியே இருக்குது. அப்போ இதை நான் எப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன்னு காமிக்கிறேன். பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா இருக்குது இல்லையா, அதுதான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் வினிகரும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நம்ம விட்டு வச்சா போதும். வினிகர் விட்டோன்னா அது நுரைச்சி பொங்கி வரும். அதை விட்டு வச்சாச்சுன்னா அது கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நம்ம விட்டாச்சுன்னா அந்த கரையெல்லாம் ஈஸியாக போயிடும். பாருங்கள், நுரைச்சி வந்திருக்கு. இதை நான் இனி 5 நிமிஷம் வச்சுக்க போகிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது நல்ல இதாகும், நம்ம ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி க்ளீன் பண்ணுறப்போ. நல்லா தேய்ச்சாலுமே போகாது. நம்ம இது எப்போவாவது இந்த கரை இருக்கிற பட்சத்தில் நம்ம இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குது. லைட்டாக இதை வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சோப்பு வச்சு தேய்ச்சா போதும். இந்த மாதிரி நீங்களும் தேய்ச்சி பாருங்கள், நல்லாவே போகும். முன்னாடியெல்லாம் நான் கோல்கேட் வச்ச வரைக்கும் பார்த்துருக்கேன், ஆனால் அது போனது கிடையாது. இதே மாதிரி பேக்கிங் சோடாவும் வினிகரும் யூஸ் பண்ணால் சூப்பராகவே போகுது. சூப்பராக இருக்குல்ல, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஈவினிங் டீ போட்ட பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். எப்போவுமே கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது தான் நம்ம எப்போவும் க்ளீனாக வச்சுருந்தா மட்டும்தான் வீடு சுத்தமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அது எப்போவும் பண்ண முடியாது, உடம்பு முடியலைனாலாம் அது அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, முந்தின நாள் தேங்காய் வெட்டணுன்னு. அப்போது எனக்கு திருவிழா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அதை கட் பண்ண முடியலை. இந்த வாட்டி தேங்காயெல்லாம் எடுத்து அடுக்கி போட்டது எங்கள் அத்தை தான். நான் அப்போ அவங்களால ஓலையெல்லாம் கட் பண்ணிக்க முடியாது இல்லையா, அப்போ நான் ஓலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓலையிலேருந்து தான் நான் ஈக்கில் எடுத்து அதுதான் எங்கள் வீட்டில் முற்றம் பெருக்கிறதுக்கெல்லாம் தொடப்பமாக பண்ணிக்கிறது. இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு எனக்கு எப்போ டைம் கிடைக்குமோ அந்த நேரத்தில் இது பண்ணுவேன். திவ்யா எனக்கு ஹெல்ப்புக்கு வந்தால் இதே மாதிரி. பெரியவ வீடெல்லாம் பெருக்க வேலைகள் செய்துட்டு இருந்தால் நான் கோழிகளை அப்படியே திறந்து விட்டுட்டு இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் வழக்கம் போல் குளித்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு அந்த பலாக்காயை வச்சு சிப்ஸு தான் ஸ்நாக்ஸுக்காக போட்டு கொடுத்தேன். எப்போவுமே எங்கள் வீட்டில் சக்கை அவியல் வைக்க அன்னைக்கு கொஞ்சமாக இந்த சக்கை சுளை இருக்குது இல்லையா, பலாக்காய் இருக்குது இல்லையா, அதையும் எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நான் இதே மாதிரி தான் பண்ணி கொடுப்பேன். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட வீட்டில் பண்ணி கொடுத்த மாதிரி சுட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது நீங்களும் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் பலாக்காய் இருந்துச்சுன்னா பாருங்கள், இதே மாதிரி பிள்ளைங்க சுட சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.